லோகத்துக்கு தர்மம்ங்கிறது முக்கியமான விஷயம். வெவ்வேறு விதமான ஜனங்கள் லோகத்தில் வசிக்கிறார். வெவ்வேறு விதமான பிராணி ராசிகள், ஜந்துக்கள் இங்கே இந்த பூலோகத்தில் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் சக்தி விதம் வேற. சில பேருக்கு பேசுகிற சக்தி நன்னா இருக்கும், சில பேருக்கு ஓட முடியும், சில பேருக்கு யோசிக்க முடியும், சில பேருக்கு நன்னா எழுத முடியும், அச்சு போட்ட மாதிரி எழுத முடியும், சில பேருக்கு எல்லாமே முடியும். இப்படி ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்கள். சில பேருக்கு கோயில் கோயிலாக பார்க்கணும்னு தோணும், சில பேருக்கு கச்சேரி கேட்கணும்னு தோணும், சில பேருக்கு பிரதட்சணம் பண்ணணும்னு தோணும், சில பேர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஜபம் பண்ணலான்னு தோணும். ருச்சினாம் வைச்சித்ரியாத். ருச்சி என்பது விசித்திரமானது. ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வித்தியாசப்படுறது. நமக்கே இன்னைக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, நாளைக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, அப்படிலாம் இருக்கு. ஒரு மனுஷாளுக்கே ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. இப்படி இந்த விசித்திரமான உலகத்தை நல்ல விதமாக நடத்தணும். எல்லாரும் சுமூகமாக இருக்கணும், எல்லாரும் சாந்தமாக இருக்கணும், எல்லாரும் பிரியமாக இருக்கணும், எல்லாரும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும், எல்லாரும் நல்லது செய்யறதுக்கு பார்க்கணும். அப்போ எல்லாரையும் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று வேணும். அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். சேர்க்கிற விஷயம் இருக்கு, கூட்டம் பல இடத்துல கூடுறது, ஆனால் நல்ல விஷயத்துக்காக கூடணும். அந்த நல்ல விஷயத்துக்காக கூடணுங்கும் போது அந்த நல்ல விஷயம் என்ன? நல்லதுங்கிறதுனால சௌரியம் ஏற்படணும், மற்றவாளுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது. நமக்கு சௌரியம் வரணும், மற்றவாளுக்கு கஷ்டமும் வரக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா தர்மம். தர்மத்தை நல்ல விதமாக காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எல்லாரும் மேன்மேலும் ஸ்ரத்தையோடையும் உற்சாகத்தோடையும் சௌரியத்தோடையும் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர.